ஓபிஎஸ் எனக்கு தெரிஞ்சு தாவேக்காக போக மாட்டார், திமுக தான் போவார். ஏன்னா அவர் எதிர்பார்க்கறது தாவேக்கால கிடைக்காது, திமுகவில் தான் கிடைக்கும். அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். அப்போ அதுக்கான இது வந்துட்டு முடிவு அதை அவர் எதிர்பார்க்கறத கொடுக்கக்கூடிய வல்லமை திமுக கிட்ட தான் இருக்குது, தாவேக்கா கிட்ட கிடையாது. கண்டிப்பாக தர வாய்ப்பு கிடையாது. அதான் அந்த இடத்துல. அது என்னன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம வாயால் சொல்ல வேணாம், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இதுதான் ஓபிஎஸோட அரசியல் அப்படின்றது இன்றைக்கி பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு போச்சு. அவர் ஏன் தனி கட்சி ஆரம்பிக்கலன்னா இதுதான் காரணம். அவர் அப்படித்தான். தினகரன் இருந்த ஸ்டஃப்ல 1% கூட ஓபிஎஸ்ட கிடையாது. கரெக்டு. தினகரன் இருந்த இதில் ஸ்டஃப்ல 1% கூட கிடையாது. அவர் தைரியமாக தனி கட்சி தானே ஆரம்பிச்சு போனார். ஆரம்பிச்சு முதல் தேர்தல் தானாச்சும் ஜெயிக்க முடியும் போனார். 2021 எடப்பாடியை தோக்கடிக்கிறது அவரால் தான் முடிஞ்சு. திமுக தனி மெஜாரிட்டி கிடைக்கிறதுக்கு தாவேகா தான், அமமுக தான் காரணம். ஒரு 20 தொகுதியில வந்து 23 தொகுதியை உடைச்சாரு. இவர் என்ன பண்ணார்? இவர் கண்டிப்பாக தாவேகா போக மாட்டார். நான் சொன்னேங்க, அவர் யாருக்கும் வந்து அவங்க கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, அவர் யாருக்கும் விசுவாசமாக இருந்தது கிடையாது.